என்னங்க சொல்லுமா. இங்க பாருங்க எவ்வளவு மழை தண்ணி எல்லாம் உள்ள வந்துருக்குது பாருங்க. என்னங்க வீடு கட்டின நீ? இதுவாம்மா பசுமை வீடுமா. பசுமை வீடுனா எப்படி மழை தண்ணி உள்ள வரணுமா? ஆமா. என்னங்க கது தாப்பாளம் போட்டு இருந்தா கூட உள்ள மழை தண்ணி. ஏமா அந்த காலத்துல ஓலை வீட்லயே இருந்தாங்க, ஒழுகி இருக்கு சொல்ல. இப்போ மாடி வீடு பசுமை வீடு இல்ல, பசுமையா மழை தண்ணி வரதாமா செய்யும். அது எப்படி கட்டின நாள் இருந்து மழை தண்ணி நம்ம வீட்டுல தண்ணி வருது, செவுத்து தான் ஓய்வுதுன்னு பார்த்தா சாரில் வச்சாலும் மழை வருது. என்னங்க போங்க, என்னங்க வீடு கட்டினீங்களோ மொத்த மழை தண்ணி வந்து. அந்த காலத்துல கூரை வீடு தான், கூரை வீடு ஓய்வாக இருக்கும் தெரியுமா? ஐவரு வீட்டுல இருக்கலாம், ஓய்வூர் வீட்டுல இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. இது ஒழுகுலமா, சாரெல்லாம் வந்து கது பக்கந்து. இது ஒழுகுற வீடு, இது சாரல் வீடு. அப்ப அங்க பூஜை ரூம் ஓய்வுது, அதுன்னு அது மழை பெஞ்சு ஆளோட வச்சு அது ஓட்ட வீடு. வீடு பொண்ணு மாதிரி. அப்பா மக்களே, இவர்கிட்ட வந்து எப்படி வீடு கட்ட பிளான் போட்டுப்பாங்க. ஏன்னா மழை வந்தா உங்க வீடு ஓய்வு அந்த மாதிரி பிளான் சொல்லுவாரு. மெத்த வீடு கட்டினதுல இருந்து எங்க வீடு ஃபுல்லா ஓய்வுதுங்க. இந்த ஃபுல்லா சாரல் அடிக்குமா, அந்த பக்கம் சாரல் அடிக்குமா. சாரல் அடிக்கிறது பரவாயில்ல, சரி இது ஒன்று இயற்கையா இருந்து. ஆனா மெத்தையே ஓய்வுதுங்க. அது எப்படின்னு எங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்குது எங்களுக்கு தெரியல. வானம்னா ஒழுகு செய்யுமா, அது மாதிரி தான்மா நம்ம வீடு ஒரு வானம் மாதிரி, அதனால ஒழுகு தான் செய்யும். இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அரசியலில் சாதாரணம். ஆ எப்படி மொண்டு ஊற்றி எப்படி தொடைப்பேன்? மொண்டு ஓட்டுறதுக்குன்னா டெல்லியிலேருந்து இவர் வருவாரேட்டா. பிரதமர் தான். அவரு கொட்ட வீடு கட்டினாரு, அவர் வந்துருப்பாரு. நம்ம மோடி வீடு கட்டலையே, நம்ம கட்டினது தமிழ்நாட்டுல. நம்ம 180 பசுமை வீடு தானே கட்டணும். அவங்க எப்படி சொல்லுவாங்க? அப்பயே நாங்க போத்திக்கா அதெல்லாம் தள்ளி கிளி வச்சு கட்டிடுறோம். அந்த பிளான் இல்லாத கட்டிட்டு கூடு ஓய்வு. போத்தியால தள்ளிட்டா சாஞ்சிருமா பில்டிங்கு. நீங்களாச்சும் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா பிளான் போட்டு நல்ல மெத்தட்லாம் பண்ணி மயத்தெல்லாம் உள்ள வராத மாதிரி கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக நல்லா வீடு கட்டிக்குங்க. பொறுமையாக கட்டினா கூட எங்களை மாரி வீடு வருது கவர்மெண்ட் வீடு வருது வந்து அலைஞ்சிக்கிட்டு வீடு கட்டிக்கினேன். மொத்த பக்கம் வீடு ஓய்வுது, சாரில் அடிக்குது, மழை வந்தா. எங்களை மாரி யாரும் கஷ்டப்படாதீங்க. அப்படியாப்பட்ட மெட்ராஸ்லேயே என்ன 20 ஃப்ளோர் 25 ஃப்ளோர் இருக்கு சொல்ல, 4 ஃப்ளோர் முழுகி போதான். அது மாதிரிலாம் தண்ணி வருது. அது மாதிரியம்மா வருது. இது என்னம்மா அரைக்குடம் தண்ணி இல்லை, இதுக்கு அலோ உள்ளோ உள்ளோ உள்ளோன்னு கத்தி கிடக்குறேன். ஏம்மா சென்னையில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் அந்த மழை வந்து காமிச்சிட்டு போகுது. ஆமாம், இதெல்லாம் வந்து நீங்கள் உணரணும். நீங்கள் வீட்லேயே இது சாப்பிட்டு பதுங்க தூங்கியிருந்தா இதெல்லாம் தெரியுமா? அதுக்கு தான் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களும் எப்படி மெட்ராஸில் எவ்வளோ தண்ணி வந்தால் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சமாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதனால தான் இப்படி பண்ணிக்கிறோம். அதான் நீங்கள் டவுனுக்கு பார்க்கலன்னு சொல்கிறீங்களா, அதுக்கோசம் தான் இது மாதிரி. ஆமாம், செய்தியில் தான் பார்த்துருப்பேன். வீட்டில் தண்ணி வந்து கிராமத்தில் பார்த்துருவியா? இப்போ பாரு.